வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். மலையும் சோலைகளும் வனங்களும் நிறைந்த இந்த மாவட்டத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 வரை மழை அதிகமாக இருக்கும். இந்த மழை கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே அதிகம் பொழிவதுண்டு. கர்நாடகாவிலே மழை பொழிந்தாலும் கூடலூரில் மழை பொழியும், பந்தலூர் தாலுகாவிலும் மழை இருக்கும். அதை போல கேரளாவில் மழை பொழிந்தாலும் பந்தலூரிலும் பொழியும். அது தொடர்ச்சியாக கூடலூர் பகுதியிலும் அந்த மழை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மலைகள் நிறைந்த ஒரு மாவட்டங்களிலே நம்முடைய கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா இணைந்திருக்கிறது. இந்த ஜூன் மாதம் கடந்த 10 நாட்களாக தொடர்ச்சியாக மழை. இந்த தொடர்ச்சி மழையின் காரணமாக ஆங்காங்கே புதிய ஊற்றுக்கள் எல்லாம் தொடங்கி அந்த ஊற்றுக்களிலே இருந்து பெருக்கெடுத்து வரும் வெள்ளம் ஆறுகளிலே சென்று ஆற்றிலெல்லாம் பெரும் வெள்ளமாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கலாம். அதை போல யானை கூட்டம் ஒன்று தண்ணீர் அருந்த சென்று கரையை கடக்கும் நிகழ்ச்சி கூடலூர் தர்மகிரி பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. 4 யானை கூட்டங்கள் தண்ணீர் அருந்திவிட்டு இக்கரையில் இருந்து அக்கறை செல்வதற்காக 4 யானைகளும் ஒன்றாக அடித்து புரண்டு கரை புரண்டு ஓடும். ஆற்றில் தைரியமாக துணிச்சலாக துணிவோடு இறங்கி கரைக்கு செல்லுகிறது. 3 யானைகள் ஒரு பாதையிலும், ஒரு யானை மட்டும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தை வரவழைத்து இந்த சுட்டிப்பையன் பசங்களிலே சுட்டிப்பையன் என்று சொல்லுவார்களே, அதை போல சுட்டிகள் நிறைந்த இந்த யானை வேறு பாதையாக தண்ணீர் அதிகம் புரண்டு வரும் பாதையை நோக்கி செல்லுகிறது. எதிர்பாராத விதமாக அது தண்ணீரிலே சிக்கி தண்ணீரிலே அடித்து செல்லுகிறது. கொம்பன் யானை என்று சொல்லுகின்ற யானை அதை காப்பாற்ற முயற்சிக்கிறது, ஆனால் முடியவில்லை. இருந்த போதிலும் அந்த யானை தண்ணீரோடு போராடுகிறது, தத்தளிக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கையை விடவில்லை. துணிச்சலாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு அந்த ஆற்று வெள்ளத்திலே எதிர்நீச்சல் போட்டு கரையை சேர வேண்டும் என்று அது நீந்தி தன்னம்பிக்கையோடு கரை செல்லும் காட்சி காண்போருக்கு திரைப்படங்களிலே இப்படிப்பட்ட தந்திர காட்சிகளை எடுத்து திரைப்படங்களிலே வெளியிடுவார்கள். ஆனால் இது தந்திர காட்சிகள் எல்லாம் இல்லாமல் ஒரே நிலையில் நீந்தி அந்த யானை தன்னம்பிக்கையோடு தன் துணிச்சலோடு கரையேறிய காட்சியை அங்கு இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சபாஸ் என்று கைதட்டி அந்த யானையினுடைய துணிச்சலும் காப்பாற்றிய முடியவில்லை என்றாலும் அதுவே தானாக நீந்தி சென்று கரை ஏறி துணிச்சலோடு திரும்பி பார்த்து தன்னம்பிக்கையோடு நடந்து செல்லும் காட்சியை பார்க்கின்ற போது யானைக்கு எப்படி நம்பிக்கை தும்பிக்கையாக இருக்கிறதோ அதை போல இந்த நம்பிக்கையோடு கரை கடந்தது மனிதர்களும் துணிச்சலை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி அந்த யானை சென்றதோ என்று அங்கே இருக்கின்ற தர்மகிரி மக்கள் பேசிக்கொண்டதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். പിന്നെ അത് ഇങ്ങട്ടാട്ടോ കിട്ടി എനിക്ക്
காற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்ட யானை தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு கரை சேர்ந்த காட்சிகள் ஒரு அற்புதமான காட்சியாக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்